வணக்கம். சொல்லாமல் தொட்டு சென்ற காதல் அத்தியாயம் 5. இரவு 12 கடந்தும் தூக்கம் வராமல் தடுமாறிக் கொண்டிருந்தாள் சவிதா. இன்னும் சுதாகர் பேசிய பேச்சுக்களே அவள் மனதில் வலம் வந்து கொண்டிருந்தன. சுதாகரிடமும் அர்ச்சனாவிடமும் சொல்லிக் கொள்ளாமல் விஸ்வாவை இழுத்து வந்தது வேறு. அவன் கோபத்தையும் சம்பாதித்து கொண்டாள். அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு தூங்க சென்றவன் தூங்கியும் விட தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தவள் என்ன செய்வது என்று புரியாமல் மொபைலை எடுத்து பார்த்தவளுக்கு வாட்ஸ்அப்பில் சுஜிதா ஆன்லைனில் இருப்பது தெரிந்தது. மெல்ல படுக்கையில் இருந்து எழுந்தவள் கூடத்தில் உள்ள சோஃபாவில் சென்று உட்கார்ந்து கொண்டாள். சில நொடிகள் அலைப்புறுதலுடன் மொபைலை நோண்டிக் கொண்டிருந்தவள் பொறுமை இழந்து தூங்கலையாடி என்ற மெசேஜை வாட்ஸ்அப்பில் தட்டிவிட்டிருந்தாள். அவள் மெசேஜ் அனுப்பிய அடுத்த நொடியே, இந்த நேரத்துல தூங்காம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நாளை காலேஜ் இல்லையா என்று எதிர்கேள்வி கேட்டிருந்தாள் சுஜி. இல்ல, காலேஜ் லீவு, தூக்கம் வரல, ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ற சுஜி என்று பதில் அளித்திருந்த தோழியை கண்டு மனம் பாரமாகி போனது சுஜிதாவிற்கு. கணேஷ் இறந்ததிலிருந்து அவளுடைய இயல்பை தொலைத்து விட்ட உணர்வு இவர்களுக்கு. மனம் விட்டு சிரித்தும் பேசியும் பார்த்ததில்லை. இன்று அவளாக மனதை திறக்கவும் சிறிதும் தாமதிக்காமல் வாய்ஸ் காலில் அழைத்தறிந்தாள். ஏய் சவி, என்னடி, ஏன் தூக்கம் வரல என்று ஆதரமாக கேட்க, எல்லாம் அந்த வெள்ளை பண்ணியால வந்ததுடி, ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான், அசிங்கமா போயிச்சுடி என்று புலம்பியவளை கண்டு குழம்பி போனவள் புஷ்பாவையும் கான்பரன்ஸ் காலில் அழைத்திருந்தாள். வெள்ளை பண்ணியா, அது யாருடி என்று சந்தேகத்துடன் கேட்ட தோழிக்கு நேரடியாக பதில் கூறாமல், அதான் மைதா மாவில முக்கிய எடுத்தவன் போல இருப்பானே அவன்தான், இவனுக்காக உங்ககிட்ட எவ்வளவு நாள் சண்டை போட்டிருப்பேன், எல்லாம் வேஸ்ட். இப்ப அதையெல்லாம் நினைச்சா ஐயோ, என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு என்று மீண்டும் புலம்ப அவள் யாரை கூறுகின்றாள் என்று புரிந்ததும் திகைத்து போனாள் சுஜிதா. இருந்தும் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல், அடைச்சி முதல்ல புலம்புறதை விட்டுட்டு யாருன்னு சொல்லு, வர வர உன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிற போலயே எங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்ட என்று என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் அவளிடம் கடுப்படித்தாள். என்று சலித்து கொண்டவள், அதாண்டி அந்த வீணா போன சுதாகர், அவன் என்ன பார்த்து நீ இன்னும் மாறவே இல்ல, அப்பவும் இப்பவும் நான் பார்க்கணும் ஏங்கிட்டு இருக்கேன்னு அசிங்கப்படுத்திட்டாண்டி, ஒரே அசிங்கமா போச்சு என்று மனதை அழுத்தி கொண்டிருந்ததை ஒரு வேகத்தில் தோழியிடம் கொட்டிவிட எதிர்பக்கம் பலத்த அமைதி. சுஜிதாவின் அமைதியில் துணுக்குற்ற சவிதா, என்னடி எதுவும் பேசாம அமைதியா இருக்க என்றவளின் குரல் உள்ளே போயிருந்தது. அவன் கூட வெளியில போற அளவுக்கு உனக்கு எப்படி லிங்க் ஆச்சு என்று திடீரென்று ஒலித்த புஷ்பாவின் குரலில் திகைத்து போனாள் சவிதா. காதில் இருந்த போனை எடுத்து பார்த்தவளுக்கு குரூப் காலில் இருப்பது தெரியவும், துரோகி சுஜி, இவ்வளவு எப்ப கனெக்ட் பண்ண என்று பல்லை கடித்தவளை கண்டு கொள்ளாமல், ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, இவன் கூட எப்படி உனக்கு கனெக்ட் ஆச்சு என்கவும், அடியே என்னடி கள்ளக்காதல் கேஸ் போல எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சு அது இதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க என்று அலறிய சவிதாவின் மேல் சிறிதும் கருணை காட்டாதவள், அப்படித்தான் சொல்லுவோம், நீ பேச்ச டைவர்ட் பண்ணாத, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரியாம ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றீனா அதுக்கு பேர் என்னடி என்று எதிர்கேள்வி கேட்டவளிடம், என்னது ரிலேஷன்ஷிப்பா, விட்டா கள்ள காதல்ல கள்ள புள்ள பிறந்துச்சுன்னு கதை கட்டுனாலும் கட்டுவீங்க போல என்று அலறியவளை கண்டு சிரிப்பு வந்தாலும் அடக்கி கொண்டு, அதுக்கு தானே அங்க வாய்ப்பு இல்லையே, அந்த தைரியத்துல தானே ஊருக்கு தெரியாம மெயின்டைன் பண்ற என்ற சுஜிதாவிடம், நீ மட்டும் என் கையில கிடைச்ச கோழிய திருகிற மாதிரி உன் கழுத்தை திருவிடுவேன் பாத்துக்கோ, நானே என்ன அசிங்கப்படுத்திட்டான்னு கவலையில இருக்க, எங்கிட்ட போய் கள்ளக்காதன் நொல்லக்காதன் ஒளறிக்கிட்டு என்று கடுப்படித்தவளிடம், ஓ அசிங்கப்படுத்துற அளவுக்கு நெருக்கம், சுஜி பாத்தியாடி, நம்ம கிட்ட சொன்னா பிரிச்சிடுவோன்னு வாயவே திறக்கல, திருட்டு கள்ளி என்ற புஷ்பாவின் பேச்சில் கோபம் கொண்டவள், நிறுத்திடி, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் ஒளறிக்கிட்டு இருக்க, என்ன நடந்துச்சு தெரியுமா என்று சுதாகரை கோவிலில் பார்த்ததிலிருந்து இன்று நடந்ததை வரை அனைத்தையும் கூறி முடித்தாள். அப்போ நான் சொன்னதான் உண்மை, உன் மனசுல ஒண்ணும் இல்லைன்னா எங்க கிட்ட சொல்லி இருக்கணும், ஏன் சொல்லல
என்று பல்லை கடித்த புஷ்பாவிடம், கோச்சுக்காதடி, சொல்லணும் தோணல. அவனை கோவில பார்த்தப்ப திரும்ப பாப்போன்னு நினைக்கல. இனி அவன் சாப்டர் க்ளோஸ்ன்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம அவன் ஒய்ஃப் இறந்து போனதை சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பலடி என்று உள்ளே போன குரலில் சமாதானம் செய்யவும், ஓ என்று பதிலளித்த தோழிகளை கண்டு துணுக்குற்ற சவிதா, சாரி புஷ், சாரி சுஜி, உண்மையிலேயே எனக்கு இருந்த டென்ஷனை சொல்ல மறந்துட்டேன்டி. இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிடுங்கடி பிளீஸ் என்று கெஞ்சியவளை கண்டு மனம் இறங்கினர் தோழிகள். சரி, கோவில பார்த்து பேசின, அதோட விட வேண்டியதானே, எதுக்கு ஷாப்பிங் போன என்ற சுஜிதாவிற்கு, சத்தியமா மாமியார் கொடுத்த டென்ஷன்ல இருந்து தப்பிக்க தான் ஷாப்பிங் போனேன்டி. அங்க போனது தானே தெரியுது அந்த மைதா மாவு எவ்வளவு பெரிய கேடின்னு என்று நிறுத்தியவள், ஏன் முன்னாடியே பொண்ணுங்களை சைட் அடிக்கிறாண்டி, வா ஓவுன்னு வேற சவுண்ட் விட்டான் பாரு. அப்படியே வந்த ஆத்திரத்துக்கு வாயில ஓங்கி குத்துணும்னு வெறியே வந்துச்சு என்று கருவியவள், நான் புடவை கட்டுறது சரியில்லையாம், என்ன பார்த்தாலே தூக்கமா வருதான், வா உனக்கு புடவை எப்படி செலக்ட் பண்றது எப்படின்னு காட்டுறேன்னு வேற சொன்னானா. இருந்த கடுப்புல போடா நீயும் மூஞ்சும் சொல்லிட்டு வந்துட்டேன் என்று தோழிகளிடம் குற்றம் பத்திரிகை வாசித்தாள். என்ன அப்படியா சொன்னா, எவ்வளவு திமிர், எல்லாம் நீ கொடுத்த இடம்தான், உன்னை யாரு முதல்ல அவன் கூட ஷாப்பிங் போக சொன்னது என்று கோபப்பட்ட புஷ்பாவிடம், இல்லடி பாவமா இருந்துச்சு, ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பா தான் இத பண்ணேன் என்று தயங்கி இழுத்தவளிடம், ஓஹோ ஜஸ்ட் ஹெல்ப்பா, அவனும் அடுத்து ஜஸ்ட் ஹெல்ப்பா நகை வாங்க கூப்பிடுவான், அப்படியே அடுத்து பொண்டாட்டி செத்து காஞ்சி போயிருக்கேன், ஜஸ்ட் கொஞ்ச நேரம் கசமுசா பண்ணிட்டு போன்னு வந்து நிப்பான், நீயும் பாவம் பார்த்து ஜஸ்ட் ஹெல்ப்பா அதையும் செஞ்சு கொடுத்துருடி என்று புரிய, சே அசிங்கமா பேசாத புஷ், அவன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான் என்று சுதாகருக்காக வக்காலத்து வாங்கினாள் சவிதா. அவன் அப்படி சொல்ல மாட்டான் உனக்கு எப்படி தெரியும், நீதான் இப்ப சொன்ன உன் கண்ணு முன்னாடியே மத்த பொண்ணுங்களை சைட் அடிச்சான்னு, உன்னையும் ஒரு மார்க்கமா பாத்திருக்கான்னு. புஷ் சொல்படி இவன் அதுக்கும் அடி போட்டாலும் போடுவான் என்று சுதாகரை பற்றி தப்பான எண்ணத்தை சவிதாவின் மனதில் விதைத்தாள் சுஜிதா. சேச்சே இல்ல என்ற ஆரம்பித்த சவிதாவை பேச விடாமல், சுஜி சொல்றது கரெக்டி, நீ சொல்றத வச்சு பார்த்தா அவன் பொண்டாட்டி கூட மிஞ்சி மிஞ்சி ஒரு 5 மாசம் குடும்பம் நடத்திருப்பானா, செக்ஸ் லைஃப் எப்படி இருக்கணும் சுகம் கண்டவன் கண்டிப்பா இவ்வளவு நாள் சும்மா இருப்பான்னு நினைக்கிற, அதுவும் அமெரிக்கால இருக்கான். எனக்கு நம்பிக்கை இல்ல, நீயும் தனியா இருக்க, உன்னையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டா டெய்லினாலும் எப்பாவது யூஸ் ஆகவில்ல, அதான் இந்த ஹெல்ப் நாடகம் என்று சவிதாவின் மனதை மேலும் குழப்பினாள் புஷ்பா. என்னதான் சுதாகர் மேல் கோபம் இருந்தாலும் இவர்கள் சொல்வது போல அவன் மோசமில்லை என்பதை உறுதியாக நம்பினாள் சவிதா. அதே சமயம் நண்பர்களையும் விட்டு கொடுக்க மனம் இல்லாததால் அவர்கள் சுதாகரை பற்றிய தவறாக பேசும்பொழுது தடுக்காமல் அமைதியாக கேட்டுக்கொண்டாள். என்ன இவ்வளவு நேரம் நாங்க பேசினது புரிஞ்சுதா, இனிமே அவன் அங்க கூப்பிட்டான் இங்க கூப்பிட்டான்னு போக கூடாது புரியுதா என்று கராராய் கண்டித்தாள் புஷ்பா. இல்ல நான் போகலடி, ஆனா அவன் நீ சொன்ன அளவுக்கு மோசம் இல்ல என்று ஆரம்பித்தவளை பேச விடாமல், என்னடி இன்னும் அந்த வெள்ளத்தோட நம்பிட்டு இருக்கியா, டியூஷன் படிக்கும் போதே அவன் கண்டுக்க மாட்டான், அந்த பவானி கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பான், இப்பவும் பாரு புடவையில அம்சமா கும்முன்னு இருக்க உன்னை பத்தி நல்ல விதமா சொல்லாம வேற பொண்ண கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான், இவன் இன்னும் திருந்தலடி, நமக்கு எப்பவும் நம்ம ஊர் விஜய் போல ஆளுதான் செட் ஆவான், இத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ சுஜிதா அறிவுரை கூறவும் அமைதியாக தலையாட்டி கேட்டுக்கொண்டாள். எல்லாம் சரிடி, ஊடால் அந்த விக்கு மண்டையனை இழுத்து பெருமை அடிச்ச பாரு, அதான் தாங்க முடியல என்று அப்பாவியாக நக்கலடித்தவளை கண்டு பல்லை கடித்த சுஜி, ரொம்ப ஓவடி உனக்கு, தலைவா படத்துல எவ்வளவு மாசா இருக்கான்னு தெரியுமா, அதுவும் ஒயிட் ஷர்ட்ட ஸ்லீவ் மடிச்சு விட்டு பார்க்கவே அள்ளுது, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங் நீ கேளுங்கண்ணா, என்ன பாட்டு, சே சான்ஸே இல்ல, இன்னைக்கு நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ, எப்பவும் உன்னை மதிக்காத வெள்ளை கலரு பின்னாடி போகாம நம்மள மதிக்கிற நம்ம கலர் கூட சேர்ந்து போய் பாரு, வாழ்க்கை ஜகஜோதியா இருக்கும் என்று விஜய் பெருமையை பேசி தத்துவத்தை அள்ளிவிட்டவளை கண்டு மனம் விட்டு சிரித்தாள் சவிதா. மேலும் சில நிமிடங்கள் கதை அடித்த பின் தூங்க சென்ற சவிதாவை தொடர்ந்து, நல்ல வேலை புஷ், சுதாகரை பத்தி நல்ல விதமா பேச வேணான்னு மெசேஜ் அனுப்பின,
இல்ல நான் பாட்டுக்கு அவன் நல்ல பையன் அப்படியெல்லாம் இல்லன்னு அவ கூட சேர்ந்துட்டு பேசியிருப்பேன் என்ற சுஜிதாவிடம், புஷ்பா நீ பேச ஆரம்பிக்கும் போது தெரியும்டி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிதான் பேச போறேன்னு. நீ கவனிச்சியா? இத்தனை நாள் வருஷத்துல இன்னைக்குதான் கணேச பத்தி பேசாம போன வச்சிருக்கான். அதுவும் இந்த 3 வருஷமா அவ சிரிச்சு பார்த்தது கூட இல்லடி. இன்னைக்கு தன்னோட கவலைகளை மறந்துட்டு மனம் விட்டு ஜாலியா பேசியிருக்கா. இது ரொம்ப பெரிய விஷயம் என்றாள் கமரிய குரலில். சுதாகரை பற்றி சவிதாவிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே சுஜிதாவிற்கு சுதாகரை சப்போர்ட் பண்ணி பேசாதே என்று தனியாக மெசேஜ் ஒன்றை தட்டிவிட்டிருந்தாள் புஷ்பா. நானும் நோட் பண்ணேன்டி, அவ பேச்சுல சுதாகர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குமோன்னு தோணுது என்று பதிலளித்த சுஜிதாவிற்கு, எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சு, அதனால்தான் அவனை பத்தி தப்பா பேசினேன். நாமளும் இவ கூட சேர்ந்து பேசினா அப்படியே விட்டுருப்பா. பட் இப்ப பாரு, நாம பேசினதும் தப்புன்னு அவன் மண்டைக்குள்ள சுதாகர் ஓடிக்கிட்டே இருப்பான். எனக்கு என்னமோ இவங்க திரும்ப மீட் பண்ணது சாதாரண நிகழ்வு கிடையாதுன்னு தோணுது. இவங்க 2 பேரும் சேருறதுக்கான முதல் படி. நாம எப்போ இவகிட்ட பேசினாலும் சுதாகரை பத்தி தப்பாதான் பேசணும், புரியுதா? தங்கள் தோழியின் வாழ்க்கை செழிக்க வேண்டும் என்ற ஆசையில் இருவரும் நீண்ட நேரம் பேசிய பின்னரே தூங்க சென்றனர். புஷ்பா கூறியது போல படுத்தும் தூங்காமல் சுதாகரை பற்றி நினைத்தபடியே தூங்கி போனாள் சவிதா. அவள் தூங்கி 4 மணி நேரத்தில் வீட்டின் அழைப்பு மணி ஓசை கேட்கவும் கஷ்டப்பட்டு கண்ணை திறந்தவளுக்கு தூக்கம் கெட்டு போனதில் பயங்கர எரிச்சலாக இருந்தது. இன்று சனிக்கிழமை என்பதால் தாமதமாக எழலாம் என்ற எண்ணத்தில் தான் படுக்க சென்றாள். விட்டு விட்டு அழைப்பு மணி அடிக்கவும் முடியை கூட ஒதுக்கி தள்ளி சரி செய்யாமல் முகத்தை கடுப்பாக வைத்தபடி கதவை திறந்தவள் அங்கே நின்றிருந்தவர்களை அந்த நேரத்தில் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சியுடன் கண்கள் விரிய பார்த்திருந்தவளுக்கு தன் தோற்றத்தை நினைத்து கவலை வந்தது. நேற்று சுதாகரின் மேலிருந்த கோபத்தில் புடவையை கூட மாற்றாமல் அதே புடவையுடன் தூங்கி இருந்தாள். அலைந்திருந்த தலைமுடியும் கசங்கி நலுங்கி போயிருந்த புடவையுமாய் காட்சி அளித்தவளுக்கு அங்கே நின்றிருந்தவனை கண்டு ஐயோ என்றானது. நேத்துதான் கேவலமா பேசினா, அவன் முன்னாடியே பக்கி போல நிக்கிறோமே என்று மனதில் தண்ணியை நொந்து கொண்டவள் அவசர அவசரமாக தலையை கையால் சரி செய்து புடவையை இழுத்து விட்டபடி அவஸ்தையுடன் நின்றிருந்தவளுக்கு உடனே உள்ளே சென்று தன்னை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று தோன்றவும் திரு திரு என்று முழித்தபடி நின்றிருந்தவளை கண்ட சுதாகரின் உதடுகளில் குறுநகை அரும்பியது. அச்சு, ஸ்லீப்பிங் பியூட்டி ஸ்டோரியில கேட்டிருப்பேன், நேர்ல பாத்துக்கியா? இல்லனா நம்ம முன்னாடி நிக்கிறவளை பாரு, அவளை போலத்தான் ஸ்லீப்பிங் பியூட்டியும் இருப்பா என்று தன் கை பிடித்தபடி நின்றிருந்த மகளிடம் கூறியவனை தூக்கம் மிச்சமிருந்த விழிகளால் முறைத்து பார்த்தாள் சவிதா. அப்பொழுதுதான் குழந்தையை கவனித்தவள் அவளை கைகளில் ஏந்தியபடி, என் பட்டுக்குட்டி சவிமாவை பார்க்க காலையிலேயே வந்துட்டீங்களா என்று மூக்கை அச்சுவின் கழுத்தில் உரைசியவளின் செய்கையில் சிரித்த குழந்தை, சவிமா நீங்க பட்டுவ கொஞ்சணும்னா என்னை இறக்கி விட்டுட்டு டாடிய தூக்கி கொஞ்சுங்கோ, ஏன்னா டாடி தான் பட்டு, நான் அச்சு என்ற விளக்கத்தில் அதிர்ந்து போனவளுக்கு இருமல் வர தலையை தட்டி கொண்டபடி எதுவும் பேசாமல் குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டிற்குள் சென்றாள். வாசலை தாண்டி 2 அடி எடுத்து வைத்தவளிடம், அச்சுக்கு மட்டும்தான் உள்ள வர அனுமதியா, பட்டுக்கு கிடையாதா என்ற சுதாகரின் குரலில் நடப்பதை நிறுத்தி திரும்பி முறைத்து பார்த்தவள், நோன்னு சொன்னா அப்படியே திரும்பி போயிடுவீங்களா? இல்ல இல்ல என்று விட்டு திரும்பி நடந்தவளிடம், நீ நோன்னு சொன்னா கண்டிப்பா உள்ள வரமாட்டேன், ஐ ரெஸ்பெக்ட் யுவர் வார்த்தை என்றவனை மீண்டும் முறைத்து பார்த்தவள், ஹலோ உங்க நல்லவர் ஆக்டிங்க நிறுத்திட்டு உள்ள வாங்க பட்டு சார், இல்ல பட்டுக்கு எப்படி ஆரத்தி எடுத்து வெத்தலை பாக்கு வச்சு உள்ள கூப்பிடணுமா என்று நக்கலாக பேசி கொண்டிருக்கும் போதே முகம் வெக்கத்தில் சிவந்திருக்க சிறு சிரிப்புடன் உள்ளே நுழைந்தான் சுதாகர். வேக நடையிட்டு சவிதாவை நெருங்கி அவள் காதருகில் அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில், சவி மம்மி, பட்டுவ இடுப்புல தூக்கி வச்சு சவிமாவை பார்க்க வந்தியான்னு கொஞ்சம் மாட்டீங்களா என்று கிசுகிசுத்தவனை திரும்பி அனல் தெரிக்க பார்த்தவள், சுதாகர் இப்படியெல்லாம் பே என்று ஆரம்பித்தவளின் முன் மஞ்சள் கலர் ரோஜா பூவை நீட்டி சமாதானம் என்று புன்னகைத்தவனை கண்டு மீண்டும் முறைத்தவளின் முன் மற்றும் ஒரு ரோஜா பூவை நீட்டியவாறே சாரி பிளீஸ் என்று இதழ் விழிய புன்னகைத்தவனை கண்டு சிரிப்பு வந்துவிட
எத்தனை ரோஸ் வச்சிருக்கீங்க என்றவளுக்கு, அது இருக்கு கணக்கில்லாம. நேத்து வேற உன்னை கோபப்படுத்திட்டனா, இன்னைக்கு எப்படி போகும் தெரியல என்று பதிலளித்த சுதாகரிடம், ஓ அப்ப நேத்து கோபப்படுத்திட்டோம்னு தெரியுதா என்று ஆச்சரியமாக கேட்டவளிடம் மீண்டும் ஒரு பூவை நீட்டி, சாரி, வெரி வெரி சாரி என்றான். பெரியவர்கள் இருவரும் மாறி மாறி பேசிக்கொள்வதை கண்டு அர்ச்சனா, ஏன் டாடி சாரி கேட்டீங்க, என்ன தப்பு பண்ணீங்க என்று பெரிய மனுஷியாக விசாரித்த குழந்தையிடம் என்ன கூறுவது என்று புரியாமல் விழித்த சுதாகரை நக்கலாக பார்த்த சவிதா, அச்சுமா உங்க டாடி தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் நீயே சொல்லு என்று அவளிடமே முடிவை விட்டுவிட, சிறிது நேரம் தன் தந்தையை புறம் சுருக்கி ஊன்றி பார்த்தவள், டாடி தப்பு செஞ்சேலா என்று தந்தையிடம் விசாரித்தவளை கண்டு சவிதாவின் இதழ்கள் புன்னகையில் விரிந்தன. அச்சுவின் கேள்விக்கு பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு என்று தலையசித்த சுதாகரிடம், தப்பு செஞ்சா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நீதானே சொன்ன, 5 சிட்டப் பண்ணுங்க டாடி என்று தீர்ப்பு வழங்கிய மகளை பாவமாக பார்த்த சுதாகர் 5 சிட்டப்பை போடலானான். அச்சுவின் தீர்ப்பில் மகிழ்ந்து போன சவிதா, ஏன் அச்சு பேபி குட் கேர்லா வளர்ந்திருக்காங்களே, வெரி குட், இப்படிதான் இருக்கணும் என்று குழந்தையின் கன்னத்தில் முத்தம் வைத்தவளை கடுப்பாக பார்த்தான் சுதாகர். ஹலோ மேடம், உங்க அச்சு பாப்பாவை குட் கேர்லா வளர்த்தது நானு, பாராட்டா இல்ல எது கொடுக்கதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க என்று ஒரு ஃப்ளோவில் பேசியவனை நிமிர்ந்து தீப்பார்வை பார்த்தவளை கண்டதும் தான் பேசியது நினைவுக்கு வர, தோப்புக்காரணம் போட்டபடி பாக்கெட்டில் இருந்த ரோஜா பூவை எடுத்து அவளிடம் நீட்டினான். 5 தோப்புக்காரனும் போட்டு முடித்து நிமிர்ந்தவனிடம், இனிமே தப்பு பண்ண மாட்டேன்னு சவிமாக்கு கிஸ் பண்ணு டாடி என்ற அச்சுவை கண்டு இருவரும் அதிர்ந்து போய் பார்த்தனர். முதலில் சுதாரித்த சுதாகர் மகளின் கன்னத்தில் முத்தம் பதித்தவாறே, அதான் டாடி பனிஷ்மெண்ட் வாங்கிட்டேன்ல, சோ நோ கிஸ் நீடட் என்ற தந்தையை புருவம் சுருக்கி பார்த்தவள், நீங்க மட்டும் சாதி கேட்டுச்சு எனக்கு கிஸ் பண்ணீங்களே டாடி என்ற மகளை பார்த்து திரு திருவென்று விழித்தவன், கிஸ் இஸ் அலோட் ஒன்லி ஃபார் கிட்ஸ் அச்சு, நாட் ஃபார் பெரியவங்க என்று விளக்கம் கொடுத்த தந்தையை குழப்பத்துடன் பார்த்தவள், இல்லையே நேத்து பெரியப்பா பெம்மா கிட்ட சாரி சொல்லிட்டு அவ கன்னத்துல கிஸ் வச்சா நான் பார்த்தேன் என்ற மகளின் அறிவை கண்டு நொந்து போனவன், அது அவ 2 பேருக்கும் லவ் அஃபெக்ஷன் இருக்கு, சோ நிறுத்தியவனை கண்கள் இடுங்க பார்த்தவள், யூ டோன்ட் லவ் சவிமா என்ற கேள்வியில் திடுக்கிட்டு போனவன் என்ன பதில் கூறுவது என்று புரியாமல் பார்த்திருக்க, ஐ லவ் விச்சு அண்ணா, ஐ லவ் யூ டாடி, ஐ லவ் சவிமா என்று பதிலளித்த குழந்தை தன்னை தூக்கி வைத்திருந்த சவிதாவின் கன்னத்தை பற்றி, சவிமா நீங்க என்ன லவ் பண்றீங்க தானே என்ற கேள்விக்கு ஆமாண்டா செல்லம் என்று கன்னத்தில் முத்தம் வைத்து பதிலளித்தார் சவிதா. விச்சண்ணாவ என்று கேள்வியுடன் நிறுத்தியவளிடம் கண்ணை சிமிட்டி, வெரி மச் என்று பதிலளித்தவளிடம், அப்போ டாடி என்ற அடுத்த கேள்வியில் உள்ளுக்குள் திகைத்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் சிரிப்புடன் அவள் நெற்றியில் தன் நெற்றியால் முட்டி, இதுக்கு உங்க டாடி ஆன்சர் பண்ணுவார், அவகிட்டயே கேளு என்று புன்னகைத்தவள் அச்சுவை தூக்கி சுதாகரின் கையில் கொடுத்தபடி, இந்தாங்க உங்க பொண்ணு, அப்பாவும் பொண்ணும் பேசி யார் யார லவ் பண்றாங்கன்னு ஒரு முடிவுக்கு வாங்க, எனக்கு காலையிலேயே தலைவலி வந்துடுச்சு என்று அழுத்து கொண்டவள் பாத்ரூமை நோக்கி செல்ல, தன்னை மகளுடன் கோர்த்து விட்ட கடுப்பில், ஹலோ எங்க போற என்றான் சுதாகர் கடுப்பாக. நடந்து சென்றவள் திரும்பி நின்று பார்த்து, மூஞ்சி கழுவ, அதுல சாருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதுங்களா? அவன் அழைத்த விதத்தில் கோபம் கொண்டவள் நக்கலாக பதில் அளிக்க, இப்ப மூஞ்சி கழுவிட்டு என்ன பண்ண போற? உன்னை என்ன பொண்ணா பார்க்க வராங்க? காலையிலேயே ஒன்னும் சாப்பிடாம வெறும் வயித்தோட வந்தது வயித்த பரட்டுது, இதுல நிக்க வச்சு 1000 கேள்வி வேற. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு கப் காபி கொடுக்கணும் தோணுச்சா உனக்கு என்று குற்றம் சுமத்தியவனை அதே இடத்தில் நின்று அழுத்தமாக பார்த்தவளிடம் ஒரு ரோஜா பூவை நீட்டியவன், சாரி டென்ஷன்ல பேசிட்டேன், என் பொண்ணு ஒன்ன போல இல்ல, பயங்கர ஷார்ப், அவகிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி என்னென்ன கேள்விகள் வரும்னு யோசிச்சுட்டு தான் சொல்லணும்.
இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன், நீ சொன்ன விஷயத்தாக இன்னைக்கு ஃபுல் டே என்னை கேள்வியால கொல்ல போறா பாரு என்று பாவமாய் பதிலளித்தவனைக் கண்டு பக்கென்று சிரித்தவள் காஃபி போடுவதற்காக சமையலறைக்குள் சென்றாள். இந்த அத்தியாயம் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.